வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்து அரைச்ச மசாலா மீன் வறுவல். மசாலா எல்லாத்தையுமே வறுத்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறனால இது பேர் வறுத்தரைச்ச மீன் வறுவல். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வறுத்தரைச்ச மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுத்தரைச்ச மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு மல்லி, வரமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 2லேருந்து 3 காய்ந்த மிளகாய். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் இல்லாதனால கடைசியாக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. எதுக்கு இதை கடைசியாக சேர்க்குறோன்னா மல்லி மிளகுலாம் கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். ஆனால் சோம்பு சீரகம்லாம் சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லேசாக தீயாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 3 பல் அளவு பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமே கிடைக்காது அப்படின்றவங்க மட்டும் ஒரு 2 துண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ண தேவையில்லை, இது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு சின்ன புளிப்புக்காக 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன், அதில் எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா தடவி வச்சுடுங்க. ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறாமையும் செய்யலாம், பட் ஊறுச்சுன்னா நல்லா மசாலா மீனுக்குள்ளே போய் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா மீனில் மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீன் பீசஸ்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் அதை நல்லா எண்ணெயில் புரட்டி எடுத்துட்டோன்னா நம்ம சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிரும். இப்போ மீன் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பேப்பர் டவலில் வச்சிடலாம். சூப்பரான வறுத்தரைச்ச மசாலா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மீன் வறுவலோட இது ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.